அம்மா தாராளமா போ. ஆனா பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதம்மா. அப்படியே போயிரு. இப்படினால கட்டின பொண்டாட்டியன் பெத்த பிள்ளைன்னா இருந்து இல்லை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ பெத்தவனை இருந்து இல்லை நினைச்சிட்டு போறேன். போ போய் பார்த்துட்டு போ. என்னையா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பெரியவனே. அம்மாச்சி எதுக்கு இப்ப அழுவுறீங்க? மாமா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவளுக்கு ஆடின ஆட்டம்லாம் கொஞ்சம் நெஞ்சமா மறந்துருச்சா உங்களுக்கு? ஒன்னும் இல்லாத பிரச்சனைக்கு இந்த வீட்டை விட்டு ஓடி 80 வயசுல பெரியவங்க உங்களை அவளுக்கு காலில் விழ வச்சுதானே திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தாளுங்க. அந்த ஜீவானந்தத்து கூட சேர்ந்துட்டு இவரை ஜெயிலுக்கு அமிச்சாளுங்க. கோர்ட்ல ஏறி ஒவ்வொருத்தையா சாட்சி சொல்லி இந்த வீட்டை அசிங்கப்படுத்தி இன்னைக்கு ஞானம் மாமா ஜெயில உட்காந்து களி தின்னுட்டு இருக்காரு. நீங்க பெத்த புள்ள தானே, உங்க ரத்தம் தானே ஜெயில உட்கார்ந்துருக்கு இன்னைக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அதுவும் அந்த ஈஸ்வரிலாம் இந்த குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு முட்டை மந்திரம் கூட வச்சிருப்பா. சூனியக்காரி. இந்தாருங்க, அவங்க மனசுக்கு ஏத்த மாதிரிதான் வாழ்க்கை. அவ பண்ணதுக்கெல்லாம் தான் இன்னைக்கு மண்டை பொழந்து ஆஸ்பத்திரியில உட்கார்ந்துருக்கா. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடி, பேசாம இருடி. இந்த 1000 பிரச்சனை இருந்தாலும் அவ இந்த வீட்டு மருமக. அந்த உறவெல்லாம் எப்பவே முடிஞ்சு போச்சு. அவளுகளுக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏதோ சட்டம் சொல்லுதுன்னு அவளுக்கு இருந்தாளுங்க. நானும் அதுக்கு தான் பேசாம இருந்தேன். கதிரே பார்க்கணும்னா பார்க்க போட்டேன். ஆனா இந்த வீட்டைய என்னைய தலைமொழிட்டு போச்சு.